ஐயனார் துணை சீரியல்ல தொடர்ந்து 3வது நாளா ட்ரெயின் டிராவலே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நைட்டு தூங்குனாங்க இல்லையா? மறுபடியும் விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு பல்லவன் சொல்றாப்புல. என்ன சாப்பாடு கிடைக்கும்? ஏன்னா இப்ப தமிழ்நாட்ட தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க இல்லையா? சாப்பாடுலாம் தமிழ்நாட்டு சாப்பாடே கிடைக்காது. இதனால வேற சாப்பாட்ட சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி கட்டி சோறு கட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு. எல்லாருக்குமே வெளியூர் சாப்பாடுலாம் எனக்கு ஒத்து வராது, அதனால தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடேசன், இந்த புளியோதரெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. இப்ப ஜங்ஷன் வந்துடும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், அங்க இறங்கி நான் நல்ல சாப்பாடா சாப்பிட போறேன் அப்படின்னு இறங்கி போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. மறுபடியும் ட்ரெயின் டிராவல் தான். மறுபடியும் நம்ம சேரனும் நம்ம கார்த்திகாவும் பேசுறாங்க. நம்ம சோழன் பார்த்துட்டு மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. தூங்கிக்கிட்டு இருந்த நிலாவை எழுப்பிட்டு வந்து பாரு, உங்க 2 பேரும் மறுபடியும் பேசுறாங்க, நான் போய் தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துகிட்டு அவங்க ஏதோ பேசிட்டு போகட்டும், நீ ஏன் குறுக்கால போற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம வானதியை மெடிக்கல் ஷாப்ல காமிக்கிறாங்க. அப்ப வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம டாக்டர் வழக்கம் போல வந்துடுறாப்புல. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆட்டுக்கு, அதனால எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாப்புல. ஆனா மெடிக்கலை எப்படி 2 பேரும் விட்டுட்டு வர முடியும்? அதனால நீங்க போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு வேலை பார்க்குற பையன் சொல்லிடுறாப்புல. அப்புறம் என்ன, நம்ம வானதியும் டாக்டர் மட்டும் நம்ம டாக்டரோட கார்லயே தனியா ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டி வானதிக்கு ஃபோன் பண்ண, நம்ம வானதி பிஸியா இருக்கிறேன், வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்களாட்டுக்கு. ஸோ நம்ம வானதி டாக்டரோட சாப்பாடு சாப்பிட போறாங்க ஹோட்டலுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் பாண்டிக்கு தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் என்ன, மறுபடியும் உட்காந்து சீட்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்திகா வந்து நானும் விளையாடுறேன் அப்படின்னு சேரன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, விளையாட எனக்கு சீட்டே பிடிக்க தெரியல, எப்படி சீட்டை பிடிக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க, நம்ம சேரன் நம்ம கார்த்திகாவோட கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறாப்புல. இதை கவனிக்கிற நம்ம சோழன் மறுபடியும் 2 பேருக்கு நடுப்புற போய் உக்காந்துக்கிட்டு 2 பேரையும் பிரித்து வைக்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்படியே இன்னும் எபிசோடையும் ஓட்டிட்டாங்க. இன்னும் பீகார் போய் சேர்ந்ததா தகவல் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு நாச்சும் போகிறாங்களா இல்லையான்னு.